Hello everyone, I'm Raj. Welcome to our channel. Reproduction in Organism அப்படின்ற சாப்டரில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் லைஃப் சைக்கிளோடைய அந்த ஃபேஸஸை வந்து நம்ம பார்த்தோம், சரிங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுடைய ஸ்டெப்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஈவெண்ட் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் கேரக்டரைஸ்டு பை ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். ரெண்டு கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இந்த மாதிரி கேமெட் வந்து ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட் நடக்கும். ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆக நடக்கும். ஜைகோட் ஒன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் எம்ப்ரியோஜெனிசிஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா? ஸோ அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் கேரக்டரைஸ்டு பை ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ், த ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட் அண்ட் எம்ப்ரியோஜெனிசிஸ். இதை தான் நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு சீக்வல் ஈவெண்ட். ஓகேங்களா? ஒன்றுக்கு அடுத்து ஒன்று தொடர்ச்சியாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். இதை நம்ம 3 டிஸ்டிங் ஸ்டேஜஸாக வந்து நம்ம பிரிக்கலாம். அப்போது இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. அதை வந்து சீக்வன்ஸாக வந்து நடக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அடுத்து ஒரு ஸ்டேஜ் வரும். அது ஒரு ஆர்டராக தான் வந்து நடக்கும். ஸோ அப்போ அந்த 3 ஸ்டேஜஸ் என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல இருக்கக்கூடியது ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், ரெண்டாவது ஃபெர்டிலைசேஷன், மூணாவது போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸை பற்றி தான் நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்குது, அதோடைய அந்த ஸ்டெப்ஸை தான் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. ஒன்று என்னது ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்டு, மூணாவது போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்டு. முதல்ல நம்ம ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்டில் வந்து மொத்தம் 2 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று கேமெட்டோஜெனிசிஸ், ரெண்டாவது கேமெட் ட்ரான்ஸ்ஃபர். இது என்னென்ன அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கலாம். முதல்ல கேமெட்டோஜெனிசிஸ்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கேமெட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஜைகோட் ஃபார்மேஷன், எம்ப்ரியோஜெனிசிஸை பற்றிலாம் வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம இந்த ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்டில் கேமெட்டோஜெனிசிஸ்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்டு, ஸோ இது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஒரு 2 சப் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கேமெட்டோஜெனிசிஸ். முதல்ல இந்த ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்டில் வந்து கேமெட்டோஜெனிசிஸ் வந்து நடக்கணும். கேமெட்டோஜெனிசிஸ் அப்படின்றது என்ன? இட் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். ஏன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் என்ன நடக்கும்? கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த கேமெட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகணும் இல்லையா? அதை தான் கேமெட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ கேமெட்டோஜெனிசிஸ் அப்படின்றதுனா இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் அப்படின்றத மட்டும் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கேமெட்ஸை பற்றி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். கேமெட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே ஹெப்ளாய்டு செல் அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ஆர்கானிசத்தோடைய பாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து என்னவாக இருக்கும்? டிப்ளாய்டாக இருக்கும், 2N-ஆக இருக்கும். இந்த டிப்ளாய்ட்னா என்ன, ஹெப்ளாய்ட்னா என்ன அப்படின்றதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாக ஒரு ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய பாடி வந்து டிப்ளாய்டாக இருக்கும். இந்த டிப்ளாய்டு பாடியிலேருந்து உருவாகக்கூடிய அந்த கேமெட்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெப்ளாய்டாக வந்து இருக்கும். அது என்ன டிப்ளாய்டு அப்படின்னா 2 sets ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஹியூமனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 46 குரோமோசோம்ஸ் வந்து இருக்குது. அப்போ நம்மளுடைய பாடி வந்து டிப்ளாய்டு பாடி, 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. இப்போ ஹியூமனோட பாடியிலேருந்து கேமெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அது ஹெப்ளாய்டாக தான் இருக்கும். அப்போ 46லேருந்து பாதி நம்பர் தான் இதில் இருக்கும். அப்போ 23 குரோமோசோம்ஸ் தான் வந்து கேமெட்ஸில் வந்து இருக்கும். அப்போ ஹெப்ளாய்டு அப்படின்றது என்ன? ஒன்லி வந்து சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் வந்து அந்த கேமெட்ஸில் இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ கேமெட் அப்படின்னாலே ஹெப்ளாய்டு அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். இந்த கேமெட்ஸை வந்து நம்ம 2 டைப்ஸாக வந்து பிரிக்கலாம். ஒன் இஸ் ஹோமோகேமெட்ஸ். இந்த ஹோமோகேமெட்ஸை ஐசோகேமெட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டாவது ஹெட்டிரோகேமெட்ஸ். சரி, முதல்ல ஹோமோகேமெட்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஹோமோகேமெட்ஸ் அப்படின்றது சிமிலர் கேமெட்ஸ். சிமிலர்னா என்ன? அந்த கேமெட்ஸ் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்றத நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. தே கேனாட் கேட்டகரைஸ் இன்டு மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். இங்கே பாருங்கள், இது கிளாடோஃபோரா அப்படின்ற ஒரு ஆல்கேவோட கேமெட்ஸ். இது ஒரு கேமெட், இது ஒரு கேமெட். இந்த 2 கேமெட்டுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. இது ரெண்டுமே வந்து சிமிலராக இருக்குது. அப்போ இந்த 2 கேமெட்டையும் நம்ம ஐசோ கேமெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஹோமோகேமெட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹோமோகேமெட்னாலும் ஐசோகேமெட்ஸ்னாலும் 2 ஒன்று தான். அப்போ இந்த
க்ளாடோஃபோரா மாதிரியான ஆல்கேல இதுவும் வந்து க்ளாடோஃபோரா தான். இந்த ஆல்கேல தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேமிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. 2 கேமிட்டுமே ஒரே மாதிரி இருக்கும். இந்த 2 கேமிட்டுமே வந்து ஃபியூஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து எம்ப்ரியோஜெனிசிஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு நியூ இண்டிவிஜுவல்ஸை வந்து இந்த ஆல்கே வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஹோமோகேமிட்னா என்னன்னு புரிஞ்சுதா? சரி, அதுக்கடுத்து ஹெட்டிரோகேமிட்ஸ். ஹெட்டிரோகேமிட்ஸ் அப்படின்றது என்ன? The male and female gametes are distinct type. Distinctனா என்ன? ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரியான ஒரு வடிவத்தில் இருக்கும். இங்கே பாருங்க, இது வந்து ஒரு ஹெட்டிரோகேமிட்ஸ். ஃபியூக்கஸ் மாதிரியான ஆல்கேல வந்து நம்ம பார்க்க முடியும். இது ஒரு கேமிட், இங்கே இருக்கக்கூடியது ஒரு கேமிட். குட்டியாக இருக்குல்ல, இது வந்து ஒரு கேமிட். சரிங்களா? சரி, இது வந்து என்னன்னா ஃபீமேல் கேமிட். பெருசாக இருக்கக்கூடியது வந்து ஃபீமேல் கேமிட். இங்கே குட்டியாக இருக்குல்ல, இது வந்து மேல் கேமிட். ஸோ அப்போ மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டை பார்க்கும்போது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரியான ஷேப்ஸில் வந்து இருக்குது. ஸோ அப்போ 2 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கிறதால இது ஹெட்டிரோ கேமிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மேல் கேமிட்ஸை வந்து காமனாக ஆந்த்ரோசாய்ட்ஸ் இல்லைனா ஸ்பெர்ம் அப்படின்னு அதை நம்ம சொல்லலாம். ரெண்டுமே ஒரே விஷயம்தான். ஆந்த்ரோசாய்டுன்னு சொன்னாலும் மேல் கேமிட்டை தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸ்பெர்ம்னு சொன்னாலும் அது மேல் கேமிட்டை தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபீமேல் கேமிட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் எக் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஓவம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். சரிங்களா? இந்த ஹெட்டிரோ கேமிட்ஸை வந்து ஃபியூக்கஸ் மாதிரியான ஆல்கேல நம்ம பார்க்கலாம். ஹியூமன் பீயிங், இங்கே பாருங்கள், ஹியூமனுடைய கேமிட்ஸ் இது வந்து என்னது? ஃபீமேல் கேமிட். இங்கே இருக்கக்கூடியது வந்து மேல் கேமிட். ஸோ அப்போ மேல் கேமிட்டில் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது ஃபீமேல் கேமிட், எக் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போது ஹியூமன்லேயும் வந்து ஹெட்டிரோ கேமிட்ஸ் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த கேமிட் வந்து ஒரு மாதிரி இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேமிட்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்போ கேமிட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கேமிட்ஸில் இருக்கக்கூடிய 2 டைப்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருக்கோம். சரி, இந்த கேமிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அனிமல்ஸை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேமிட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரி, செக்ஷுவாலிட்டி இன் ஆர்கானிசம். கேமிட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன மாதிரியான ஆர்கானிசம், அதுக்கு ஒரு சில டேர்ம்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த டேர்ம்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒன் இஸ் த யூனிசெக்ஷுவல் அனிமல்ஸ் ஆர் யூனிசெக்ஷுவல் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யூனிசெக்ஷுவல் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல். ஸோ ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அதில் மேல் ஆர்கானிசம், ஃபீமேல் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ மேல் கிட்டேருந்து மேல் கேமிட் வரும், ஃபீமேல் கிட்டேருந்து ஃபீமேல் கேமிட் வரும். இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அதிலிருந்து தான் வந்து அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ மேலே வந்து மேல் இண்டிவிஜுவல் வந்து கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம், ஃபீமேல் கேமிட்ஸை ஃபீமேல் இண்டிவிஜுவல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டான இண்டிவிஜுவல் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் யூனிசெக்ஷுவல். அதை நம்ம டயோசியஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம், தப்பு கிடையாது. எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்கை எடுத்துக்கலாம். ஹியூமன் பீயிங்கில் வந்து மேல் வந்து தனியாக இருக்காங்க, ஃபீமேல் வந்து தனியாக இருக்காங்க. ஸோ மேல் கிட்டேருந்து மேல் கேமிட், ஃபீமேல் கிட்டேருந்து ஃபீமேல் கேமிட் வரும். 2 ஃபியூஸ் ஆகி தான் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ ஹியூமன் அப்படின்ற வந்து ஒரு யூனிசெக்ஷுவல் அனிமல் அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் யூனிசெக்ஷுவல் அனிமல்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா காக்ரோச்சை வந்து நம்ம சொல்லலாம். இங்கே பாருங்கள், காக்ரோச்சில் வந்து மேல் காக்ரோச் தனியாக இருக்குது, ஃபீமேல் காக்ரோச் தனியாக இருக்குது. மேல்லேருந்து ஸ்பெர்ம் வரும், ஃபீமேல்லேருந்து எக் வரும். சரிங்களா? அப்போது மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்ற இண்டிவிஜுவல் தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா அது யூனிசெக்ஷுவல் அனிமல்ஸ். அதே மாதிரி யூனிசெக்ஷுவல் பிளான்ட்டும் இருக்குது. எக்ஸாம்பிள் பப்பாயா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து என்ன அப்படின்னா ஃபீமேல் பிளான்ட்டு, இந்த பக்கம் இருக்கக்கூடியது மேல் பிளான்ட்டு. அப்போ மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடியது வந்து மார்கான்ஷியா. ஸோ மார்கான்ஷியா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு பிரயோஃபைட். இந்த பிரயோஃபைட்டில் மேல் தனியாக இருக்குது, ஃபீமேல் தனியாக இருக்குது. அப்போ அந்த 2 டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவலும் வந்து செப்பரேட்டாக இருந்து அந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து கேமிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் யூனிசெக்ஷுவல் அனிமல்ஸ், யூனிசெக்ஷுவல் பிளான்ட்ஸு. அதை நம்ம டயோசியஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம், டயோசியஸ் பிளான்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பைசெக்ஷுவல் அதர்வைஸ் மோனோசியஸ் அப்படின்னு சொல்லலாம். பைசெக்ஷுவல் அப்படின்றது என்னென்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் சேம் இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவல்லே மேலும் இருக்கும், ஃபீமேலும் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை பைசெக்ஷுவல் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். பைசெக்ஷுவல் அனிமல்ஸ்க்கு எடுத்துக்காட்டு வந்து எர்த்வாம். இந்த எர்த்வாமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேல் எர்த்வாம், ஃபீமேல் எர்த்வாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பிரித்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, அந்த மாதிரியான எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஏன்னா எர்த்வாமில் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸும் வந்து இருக்கும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸும் வந்து ஒரே எர்த்வாமில் தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனிமல்ஸை வந்து நம்ம பைசெக்ஷுவல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஹெர்மாப்ராடைட் அப்படின்னு சொல்லலாம், மொனோஷியஸ் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த 3 டேர்முக்குமே ஒரே அர்த்தம் தான். சரிங்களா? ஸோ அப்போ மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒரே ஒரு இண்டிவிஜுவல்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அது பைசெக்ஷுவல் அனிமல் அப்படின்னு சொல்லலாம்.
எர்த்வார்ம், லீச், ஸ்பாஞ்சஸ், டேப் வார்ம் அப்படின்றது வந்து என்னென்னா நம்மளுடைய பாடிக்குள்ளே வாழக்கூடிய ஒரு சில வார்ம்ஸ். அந்த வார்ம்ஸில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னா தனித்தனியாக இருக்காது. மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஒரே ஒரு வார்ம்லேயே இருக்கும். சரிங்களா? அந்த ஒரே வார்ம்லேருந்து மேலுக்கான கேமிட், ஃபீமேலுக்கான கேமிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கேமிட்ஸ் ஒன்றா சேர்ந்து நெக்ஸ்ட் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே பைசெக்சுவல் அனிமல் அப்படின்னு சொல்லலாம். பைசெக்சுவல் பிளான்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஹைபிஸ்கஸ், பைசம், கேரா, ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் சொல்லலாம். கேரா அப்படின்றது வந்து ஒரு க்ரீன் ஆல்கே. இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் ஆல்கேல வந்து மேலுக்கான செக்ஸ் ஆர்கனும் இருக்குது, ஃபீமேலுக்கான செக்ஸ் ஆர்கனும் வந்து இருக்குது. ஸோ அப்போ மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வந்து ஒரே ஒரு சேம் இண்டிவிஜுவல் சேம் பிளான்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது வந்து ஒரு பைசெக்சுவல் பிளான்ட். அதே மாதிரி தான் ஸ்வீட் பொட்டேட்டோ. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயே வந்து இப்படி தான் இருக்கும், ஸ்வீட் பொட்டேட்டோ. சரிங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து என்ன கார்பல் அப்படின்றது வந்து ஒரு ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன், ஸ்டாமன் அப்படின்றது ஒரு மேல் செக்ஸ் ஆர்கன். அப்போ மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்றது ஒரே ஒரு ஃப்ளவர்லேயே வந்து இருக்குது. அப்போ இது பைசெக்சுவல் பிளான்ட். சரியா? ஓகே. இப்போ செக்ஷுவாலிட்டி இன் ஆர்கானிசம் வந்து யூனிசெக்சுவலாக இருக்கலாம், இல்லைனா பைசெக்சுவலாக இருக்கலாம். சரி, இப்போ இந்த ஆர்கானிசம்ஸ் எப்படி கேமெட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அதை நம்ம இப்போ தெளிவாக வந்து பார்க்கலாம். செல் டிவிஷன் டியூரிங் கேமெட் ஃபார்மேஷன். இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆர்கானிசத்தோட பாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக 2 டைப்ஸில் வந்து நம்ம டிவைட் பண்ண முடியும். ஒன்று வந்து என்னென்னா ஹெப்ளாய்டு, ரெண்டாவது வந்து டிப்ளாய்டு. ஸோ அந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசத்தோட பாடி இருக்குது. இந்த ஹெப்ளாய்டு பாடி அப்படின்றது லோவர் டைப் ஆஃப் ஆர்கானிசத்தில் நம்ம பொதுவாக ஹெப்ளாய்டு பாடியை பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மொனேரியா, பஞ்சை, ஆல்கே, ப்ரையோஃபைட் இந்த மாதிரியான ஆர்கானிசத்தோட பாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஹெப்ளாய்டு பாடியாக இருக்கும். ஹெப்ளாய்டுனா என்ன? தே ஹாவ் சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம், ஒரே ஒரு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் அதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த பேரண்டல் பாடி எல்லாமே எப்படி இருக்குது? ஹெப்ளாய்டாக வந்து இருக்குது. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கேமிட்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும்? ஹெப்ளாய்டாக தான் இருக்கும். அப்போது ஒரு ஹெப்ளாய்டு பிளான்ட் பாடியிலேருந்து ஹெப்ளாய்டு கேமிட்ஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா பை த மைட்டாசிஸ் அப்படின்ற ஒரு செல் டிவிஷன் மூலமாக தான் இந்த இடத்துல கேமிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. மேபி இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொனேரியா, ஃபங்கை, ஆல்கே, ப்ரையோஃபைட்ஸ் இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே எப்படி வந்து கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா மைட்டாசிஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலமாக கேமிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து டெரிட்டோஃபைட், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம்ஸ் இது எல்லாமே அனிமல்ஸ். இது எல்லாமே வந்து டிப்ளாய்டு பேரண்டல் பாடி, டிப்ளாய்டு அனிமல்ஸ் ஆர்கானிசம்ஸ். அப்போ இது எல்லாமே எப்படி கேமிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது? மியாசிஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலமாக கேமிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மியாசிஸ் அண்ட் மைட்டாசிஸ். இந்த மியாசிஸ் அண்ட் மைட்டாசிஸை பற்றினா இதுக்கு முன்னாடி 11th படிச்சிருப்பீங்க. அதர்வைஸ் நம்ம வந்து அப்கமிங் சாப்டர்ஸில் வந்து உங்களுக்கு நடத்துகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா லோவர் ஆர்கானிசத்தில் மொனீரா, ஃபஞ்சை, ஆல்கே, ப்ரையோஃபைட்ஸில் ஹெப்ளாய்டு பாடியாக இருக்குது. அப்போ கேமிட்ஸ் வந்து மைட்டாசிஸ் மூலமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகி கேமிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த இடத்துல டெரிட்டோஃபைட், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம் அனிமல்ஸ்லலாம் வந்து டிப்ளாய்டு பேரண்டல் பாடி. அப்போ மியாசிஸ் அப்படின்ற ஒரு செல் டிவிஷன் மெத்தடில் தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த செல்ஸ் வந்து டிவைட் ஆகி கேமிட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கேமிட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் செல்லுக்கு பேர் என்ன அப்படின்னா மியோசைட்ஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஹியூமனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஹியூமனோடைய பாடியில் எந்த இடத்துல வேணாலும் கேமிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து இருக்குது. இப்போ மேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெஸ்டிக்கிள்ஸ் இருக்குது. அந்த டெஸ்டிக்கிள்குள்ளே தான் வந்து கேமிட்ஸ், ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எல்லா பாடி பார்ட்லேயும் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. அப்போ அந்த டெஸ்டிக்கிள்குள்ளே வந்து கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, அந்த செல்ஸை தான் நம்ம மியோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கேமெட் மதர் செல். அப்போ இந்த செல்லிலேருந்து தான் கேமெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. எப்படி இந்த செல்லேருந்து கேமெட் ப்ரொடியூஸ் ஆகுது? மியாசிஸ் அப்படின்ற ஒரு செல் டிவிஷன் மூலமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மியாசிஸை பற்றிலாம் அப்கமிங் லெக்சர்ஸில் வந்து உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? At the end of meiosis, only one set of chromosome get incorporated into each gamete. ஸோ அப்போ டிப்ளாய்டு ஆர்கானிசமாக இருந்துச்சு அப்படின்னா உருவாகக்கூடிய கேமெட்ஸ் அப்படின்றது ஹெப்ளாய்டாக இருக்கும். ஸோ அப்போ சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் அதுக்கு இருக்கும். இங்கே பாருங்கள், ஹியூமன் பீயிங்கில் வந்து டிப்ளாய்டு பாடி 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. இதிலேருந்து உருவாகக்கூடிய அந்த கேமெட்ஸில் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கும் அப்படின்னா ஒன்லி 23 குரோமோசோம் தான் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடியது எல்லாமே வந்து டிப்ளாய்டு ஆர்கானிசம் தான் கொடுத்துருக்காங்க. ஹெப்ளாய்டு ஆர்கானிசம் எதுவுமே வந்து கொடுக்கல. இப்போ ஹெப்ளாய்டு ஆர்கானிசத்தில் வந்து ஒரு ஆர்கானிசம் ஏ அப்படின்ற ஒரு ஆர்கானிசம் எடுத்துக்கிறோம். இதில் வந்து அந்த
பேரண்ட் பாடியில் வந்து 12 குரோமோசோம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உருவாகக்கூடிய கேமெட்ஸில் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கும்? அதே 12 குரோமோசோம்ஸ் தான் வந்து இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த செல் டிவிஷன் அப்படின்றது மைட்டாசிஸ் மூலமாக வந்து நடக்குது. இப்போ இந்த இடத்துல ஹியூமனை எடுத்துக்கலாம். ஹியூமனில் வந்து பாடியில் வந்து 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. அவனுடைய கேமெட்ஸில் மொத்தம் எத்தனை குரோமோசோம் இருக்கும் அப்படின்னா 23 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஏன் அந்த மாதிரி? ஏன்னா இவனுடைய கேமெட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? மியாசிஸ் அப்படின்ற செல் டிவிஷன் மூலமாக வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசமும் என்ன அப்படின்னா டிப்ளாய்டு ஆர்கானிசம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரக்டான கொஸ்டின் வந்து இந்த டேபிளில் இருந்து கேட்பாங்க. இதெல்லாமே வந்து நியூமரிக்கல் வேல்யூ நீங்கள் ஜஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதில் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஹியூமனை பற்றி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஹியூமனோடைய பாடியில் 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. 46 குரோமோசோம்ஸ் ஆர் ப்ரெசன்ட். அந்த ஹியூமனோடைய பாடியில் இருந்து கேமெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு. இப்போ மேல் கேமெட் இருக்குது அப்படின்னா மேல் கேமெட்டில் 23 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஃபீமேல் வந்து அவங்க கேமெட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுடைய பாடியில் 23 குரோமோசோம்ஸ் தான் வந்து கேமெட்ஸில் வந்து இருக்கும். அடுத்து வந்து இந்த ᴑ괏்வியோக்ளாசம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ᴑ괏்வியோக்ளாசம் அப்படின்றது ஒரு ஃபோன். இந்த ஃபோனில் தான் அதிகப்படியான குரோமோசோம்ஸ் இருக்குது. 1260 குரோமோசோம்ஸ் வந்து இருக்குது. இந்த விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதிலேருந்து கேமெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா 630 கேமெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? 630 கேமெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ரொம்ப குறைவான நம்பரில் வந்து யாருக்கு கேமெட்ஸ் இருக்குது, குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னா ஃப்ரூட் ஃப்ளைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரோசோஃபில்லா அப்படின்னு சொல்லலாம். இதில் மொத்தம் 8 குரோமோசோம்ஸ் வந்து டிப்ளாய்டு பாடியில் இருக்குது. அப்போ இதுலேருந்து கேமெட்ஸ் உருவாச்சு அப்படின்னா அதில் 4 தான் வந்து குரோமோசோம்ஸ் வந்து கேமெட்டில் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஹவுஸ் ஃப்ளை, ரேட்டு, டாகு, கேட்டு, ஆப்பிள், ரைஸ், மெய்ஸ், பொட்டேட்டோ, பட்டர்ஃப்ளை, ஆனியன் இதுக்கான குரோமோசோம் டிப்ளாய்டு பாடியில் எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்கும் அண்டு ஹெப்ளாய்டு கேமெட்ஸில் எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வந்து கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. டைரக்ட் கொஸ்டின் வந்து நீட்டில் இதில் வந்து கேட்பாங்க. ஓகேவா? சரி, அப்போ வந்து கேமெட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் அந்த கேமெட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த அனிமல்ஸ் என்ன, யூனிசெக்ஷுவலா, பைசெக்ஷுவலா, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். அப்போ ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்டில் கேமெட்டோஜெனிசிஸ் வந்து முடிஞ்சுது. அதுக்கு அடுத்து வந்து கேமெட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம்.